பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா நைட்டு திவ்யா கிட்ட சாண்ட்ரா பயங்கரமாக கத்துனாங்க. லிட்டலி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. ஸோ சாண்ட்ராக்கு வந்து பிரஜின் போனது ரொம்ப பெரிய வருத்தம். ஆனால் அதற்கு காரணம் திவ்யா தான். திவ்யாவால் மட்டும்தான் பிரஜின் வெளியே போனார். அவரோட கேம் பிளே 2 வாரங்களாக நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் எப்போ திவ்யா கூட சேர்ந்தாரோ அதுதான் மக்களுக்கு பிடிக்கல. அதனால தான் மக்கள் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா நேற்று பிரஜின் போகும்போது சொல்லியிருப்பாங்க. நீ வெளியே போய் பாரு, நீ ஏன் போன அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரிலன்ற நீ வெளியே போய் பாரு என்னன்னு தெரியும் அப்படின்னாங்க. ஸோ பிரச்சனைக்கு புரியவே இல்லை. நான் நல்லா தானேயா கேம் ஆடினேன், என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். ஸோ இவங்க சொன்னது காரணம் திவ்யா தான். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே நைட் என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்கவங்க எப்போதுமே வந்து வீக்கெண்ட் அந்த எபிசோட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ யார் வந்து எவிக்ட் ஆகுறாங்களோ அவங்க சூட் கேஸை உடனே கொடுத்து விட்டுருணும். அதனால் எப்போதுமே ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சாண்ட்ரா எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே இப்போ இவங்க எவிக்ட் ஆகலை அப்படின் போது அந்த சூட் கேஸில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவங்க காட்டில் போட்டுட்டு சூட் கேஸை கொடுத்து விடணும். அப்போ அதுக்காக தான் திவ்யா சொல்லியிருப்பாங்க, சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூட் கேஸ்லேருந்து இதில் வச்சுருப்பாங்க. லைக் அவங்களோட பெட்டில் வச்சுருப்பாங்க. யாரோட ட்ரெஸ்னால் சாண்ட்ராவோட ட்ரெஸ் தான் பெட்டில் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸை திவ்யா எடுத்து காட்டில் வச்சிடுறேன். ஆல்ரெடி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கா. ஸோ ட்ரெஸ்ஸை எதுக்கு பெட்டில் கிடக்கணும், எடுத்து நான் உன்னோட காட்டில் வச்சிடுறேன் அப்படின்னு வைக்க போனதுக்கு இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க சாண்ட்ரா. நீ போய் தொலை, என் பக்கத்தில் நிற்காதன்ற மாதிரி. பட் திவ்யாவுக்கு அது புரியாதனால இல்லை சாண்ட்ரா நான் வைக்கிறேன் அப்படின் போது வேண்டாம் விடு அப்படின்னு கத்துறாங்க. ஒரு நிமிஷம் திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தங்க கத்துறாங்கன்னு போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ திவ்யா கேட்குறாங்க, என்னாச்சு சாண்ட்ரா, நீ ஏன் இப்படி கத்துற, நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஏன் கத்துற அப்படின் போது நீ என்ன பண்ணன்னு சொல்லணுமா, நீ பண்ணதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் மீனிங் புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அந்த கோபம், என் புருஷன் போனதுக்கு காரணம் நீ தான், என் புருஷனை மயக்கி உன் கூட அவன் சேர்ந்து பேசி விளையாடி சிரிச்சிட்டு இருந்தனால தான் அவன் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்றத தான் சொல்லணுமா உனக்கு அப்படின்னு கத்துறாங்க. அது அவங்க கத்துறது எங்கே இருக்குது அப்படின்னா லிவிங் ஏரியா வரைக்கும் கேட்குது. அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இவ, அதாவது திவ்யாவுக்கு நார்மலாக பேசும்போது கத்துனா பிடிக்காதுன்றது சாண்ட்ராக்கு நல்லா தெரிஞ்சு அவளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஹை பிச்சில் அப்படி கத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க திவ்யா. என்ன நடந்துச்சுன்னு இவ அப்படி பண்ணுறா அப்படின்னு. அந்த நேரம் ரம்யா, சபரி இவங்கெல்லாம் வந்து திவ்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி அவள் வேறு ஏதோ ஒரு எமோஷனில் இருக்கா, நீ வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கும் சாண்ட்ரா கத்துறாங்க, என்ன வேறு எமோஷனில் இருக்க, நான் என்ன இருக்கேன் உனக்கு தெரியுமா, நீங்களாம் மனுஷங்களா, உங்களுக்குலாம் ஹியூமனிட்டியே இல்லையா, யாரா நீ, ஹியூமனிட்டிக்கும் திவ்யாவுக்கும் உன் புருஷன் பிரஜின் போனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஏடா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. அண்ட் திவ்யாவும் சரி இங்கே நின்னா சரியாகுது அப்படின்ட்டு திவ்யாவும் போகிறாங்க. பட் திவ்யா முழிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு. ஸோ அவங்க போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் போய் கன்சோல் பண்ணிட்டுருக்காங்க. அது சபரி, எஃப்ஜே எல்லாரும் போய் கன்சோல் பண்ணிட்டுருக்காங்க சாண்ட்ராவை. ஸோ சாண்ட்ராக்கு இதுதான் கோபம். ராஜாங்கம் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து திவ்யா அண்ட் பிரஜின் 2 பேரும் ஒரு லவ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ நல்லா இருந்தது. 2 பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போவே சாண்ட்ராக்கு ஒரு கோபம் இருந்தது, அவன் கூட பண்ணுறானே அப்படின்ற ஒரு கோபம் இருந்தது. அண்ட் ஒவ்வொருதும் அப்புறம் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சுது. அண்ட் அடுத்த இந்த ரெட்ரோ சினிமா, மாடர்ன் சினிமா இந்த டாஸ்க் நடந்தது. இதில் வந்து திவ்யா அண்ட் பிரஜின் 2 பேரும் ஒரே டீமில், ரெட்ரோ டீமில் இருந்தாங்க. ஸோ இந்த டீமில் இருக்கும்போது 2 பேரும் அவ்வளோ நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா அந்த டீமே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது பிரஜின் திவ்யான்னு மட்டும் கிடையாது, அது பிரஜின் விக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை பிரஜின் அமித், இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அந்த டீமோட ப்ளஸ்ஸே அவங்களோட கோஆர்டினேஷன், எல்லாருமே சூப்பராக சேர்ந்து ஜெல்லாகி ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் அவங்க நைட்டு நெக்லஸ்க்காக உட்காந்துருப்பாங்க. அப்போ திவ்யாவும் உட்காந்துருப்பாங்க, பிரஜினும் உட்காந்துருப்பாங்க. சும்மா எவ்வளோ நேரம் உட்காந்து சும்மா மூஞ்சி பார்க்க முடியும், ஜென்ரலாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கே அப்படியே திவ்யாவுக்கு ஒரே சாண்ட்ராக்கு ஒரே பொறாமையாயிடுச்சு. அப்படியே எட்டி பார்த்து என்னடா அவ கூட பேசி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் விக்கல்ஸ் எட்டி பார்த்து சிரிச்சாராம். அவர் ஜென்ரலாக பார்த்து, ஓ நகைக்காக பார்த்துக்கிட்டு இருக்கியா, நாங்களாம் தூங்கிட்டோமா, நான் பார்க்குறேன் நாங்கள் தூங்கலை அப்படின்னு நினச்சி கூட அவர் சிரிச்சிருக்கலாம். பட் சாண்ட்ரா அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை என்னை பார்த்து சிரிக்கிறான் விக்கல்ஸு, அவன் பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, நீ அங்கே உட்காந்துருக்க, உன் புருஷன் பற்றியா இங்கே கடலை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி என்னை நக்கலாக பார்த்து சிரிச்சான் அப்படின்னாங்க. ஸோ அவங்க மைண்டில் இதெல்லாம் தான் பயம். அன்றைக்கி அவங்க தூங்காதது காரணம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே தூங்கின போல இருக்குது. ஸோ சாண்ட்ராக்கு இந்த ஒரு கோபம் இருக்குது. அதனால தான் அன்றைக்கி ஒரு நாள்
திவ்யா கிட்ட கத்திருப்பாங்க இல்லையா, திவ்யா ரொம்ப ஜென்ரலாக வந்து பேசினதுக்கு தனியாக உட்காந்துருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அப்பா செத்தாங்க, எங்கள் அப்பாவோட டெத் ஆனிவர்சரி, அதுக்கு நான் அமைதியாக இருக்கேன், உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு கத்திருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திவ்யாவை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திவ்யா தான் புரியாமல் மறுபடியும் போய் காஃபி கொண்டு வரட்டுமா சேச்சி, டீ கொண்டு வரட்டுமாக்கா, ஏங்கா கோபமாக இருக்க அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அது திவ்யாவோட நேச்சராக இருக்குது. திவ்யா யாருக்கு, இவங்களுக்குன்னு கிடையாது, யாருக்கு ஒன்றுனாலும் அவங்களுக்காக முதல்ல போய் கன்சோல் பண்ண போய் நிற்கிறாங்க. அது ரம்யா அழுதாலும் போய் அந்த இடத்துல கன்சோல் பண்ணுறாங்க, அது சபரி அழுதாலும் போய் கன்சோல் பண்ணுறாங்க, அது அரோராவாக இருந்தாலும் கன்சோல் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் தன் கண்முடியே அழுகும்போது அவங்களுக்கு ஐயோ பாவமே அப்படின்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அது சாண்ட்ரா கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சாண்ட்ரா ஈவில் டு த கோராக இருக்காங்க. சாண்ட்ராலாம் எனக்கு புரியல, எப்படி இந்த ஃபீல்டில் அவங்க புருஷனை இப்போ இத்தனை வருஷம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே 24/7 கேமரா இருக்கிற இடத்துல இவங்க கடலை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சாண்ட்ரா நினைக்கிறாங்க. ஏன்னா அது இன்னொரு எக்ஸாம்பிள், அது வியானா கிட்ட எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த போன வாரத்தில் தான் சாண்ட்ரா 2 பேரும், வியானா அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் நான் காலையில் எல்லாருக்கும் ஆம்லேட் போட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வியானா சொல்லுவாங்க, எனக்கு ஹார்ட் ஷேப்பில் ஆம்லேட் போட்டு கொடுத்தாரு அமித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் எனக்கு வந்து ஹார்ட் போட்டு கொடுத்தது எஃப்ஜே போட்டு கொடுத்துருக்காரு, அமித் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வியானா சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட் தான், என் புருஷன் தான், ஆனால் அதுவும் இப்போ உடஞ்சி போச்சு, அவர் தான் வேற எங்கேயோ கடலை போட்டுட்ருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அவங்க மைண்ட்குள்ளே ஃபுல்லாகவே வந்து திவ்யா ஆக்குப்பை ஆகிட்டாங்க. ஓ நம்ம புருஷனுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் கட்டில் போடுறாங்க. இந்த தாட்லேயே தான் அவங்க பிரஜின்கிட்டையும் பேசாமல் இருந்தாங்க, திவ்யா கிட்டையும் பேசாமல் இருந்தாங்க. அண்ட் அதனால தான் மக்களுக்கு அவரை பிடிக்கல, அதனால தான் அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்காங்க. பட் இந்த கோபம் எதுவுமே திவ்யாவுக்கு தெரியாது. தன்னையும் அண்ணான்னு பேசுகிற பிரஜினையும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கன்றதே திவ்யாவுக்கு புரியல. அதனால தான் திவ்யா மறுபடியும் போய் அவள் வேறு ஏதோ டென்ஷன், ஓகே அன்றைக்கி வந்து அவங்க அப்பா டெத் ஆனிவர்சரின்னு இருந்தா, இன்றைக்கி வந்து பிரஜின் வெளியே போயிட்டான்னு கோபத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ திவ்யா கொஞ்சமாவது யோசிக்கணும். சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, நீ என்ன பண்ணன்னு சொல்லணுமா அப்படின்றது வேறு ஏதோ மீன் பண்ணுது அப்படின்றது திவ்யாவும் யோசிக்கிறாங்க. அதை யோசித்து திவ்யா இவங்களை விட்டு சாண்ட்ரா விட்டு வெளியே வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது அவங்க கேமுக்கு. ஏன்னா சாண்ட்ரா அளவுக்கு திவ்யா பாய்ஸ்னஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேமை தனியாக விளையாண்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தப்புனா தட்டி கேட்குறீங்க, யாருக்கு பிரச்சனாலும் போய் நிற்கிறீங்க, யாரையும் முதுக பின்னாடி பேசலை, முதுகில் குத்தலை அப்படின் போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேம் எடுத்துகிட்டு போகும் உங்கள் கூட ஒரு தப்பான கூட்டம் இருக்கும்போது அது உங்களையும் சேர்ந்து தான் தாக்கும். ஓ இந்த கூட்டத்தில் சாண்ட்ரா திவ்யா பிரஜின் இவங்க எல்லாரும் தானே உட்காந்து பேசினாங்க அப்படின்னு ஒரு தப்பான பேர் வரும். அதுக்கு இது ரொம்ப நல்ல டைம். என்ன கேட்டால் திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஒவ்வொரு சண்டைகள் வர்றதும் திவ்யா அண்ட் சாண்ட்ரா பிரியறதும் ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு தான், அது திவ்யாவோட கேமுக்கு நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திவ்யாவும் மனசளவில் உடஞ்சிட்டாங்க. ஓகே சாண்ட்ரா இப்படி நம்மகிட்ட எப்போ பாரு கத்துறா, என்ன காரணம்னே சொல்கிற மாட்றா. இப்போது நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு இருக்குன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட நம்ம எதையோ எதிர்பார்த்து சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல அவங்கக்கிட்ட அதை சொல்லுவோம், இதுதான் என் பிரச்சனை, இதுலேருந்து நீ மாறு, நீ என்கிட்ட திரிஞ்சு இப்படி வா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஆனால் திவ்யாவை சாண்ட்ரா வேண்டான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை என்னன்றதே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால் தான் நம்ம தீர்க்க முடியும். ஆனால் அவள் சொல்லவே மாட்றா அப்படின் போது நம்மளை விட்டு காரணமே இல்லாமல் விலகிறான்றது திவ்யாவுக்கும் புரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.